வந்திருக்க பத்திரிகை, தொலைக்காட்சி, இணையதள நண்பர்கள், கேமராமேன், ஃபோட்டோகிராஃபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இங்கே உட்காந்துருக்க தாய் கிழவி டீம் எல்லாருக்கும் வணக்கம். மற்ற ஃபங்க்ஷன்லலாம் வந்து நம்ம அடுத்து பேச போகிறோம் போது நம்ம என்ன பேசணும், இது பேசணும், நேரம் வேற குறைவாக இருக்கு, இது ஓடிட்டுருக்கோம். இந்த ஃபங்க்ஷனில் மட்டும் ஆரம்பத்துலேருந்தே எனக்கு முன்னாடி ராதிகா மேம் பேசுகிறதுனால அவங்க என்ன பேச போகிறாங்களோ, அதில் என்னெல்லாம் இருக்குமோ, இதில் என்னெல்லாம் வருமோ, ஹெட்லைன்ஸான்ற ஒரு பதட்டத்திலே பார்த்துட்டு, அதனால நான் என்ன பேசணுங்கிறதே யோசிக்கவே நான் மறந்துட்டேன். தாய்க்கிழவி வெற்றி கொண்டாட்டம். முதல்ல இந்த படத்துக்கு இவ்வளவு பெரிய வரவேற்பும் வெற்றியும் கொடுத்த தமிழக மக்கள் எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். இது வந்து உங்களுடைய ஃபேமிலியில் சம்மந்தப்பட்ட ஒருத்தருடைய கதையாக நீங்கள் கொண்டாட ஆரம்பித்ததும், அதை பற்றி வெளியில் வந்த ஒரு பாசிட்டிவ் வேர்ட் ஆஃப் மவுத்தும், அதுதான் இந்த படத்தை இவ்வளோ பெருசாக ரீச் ஆகியிருக்கு. பட் அவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்த்தது ப்ரெஷ் ஷோ. நாங்கள் ரொம்ப ரொம்ப பிலீவ் பண்ணது இந்த படத்தை எப்படி கொண்டு போய் சேர்க்குறதுன்னு போது, ப்ரெஸ்ஸுக்கு ஷோ போடுவோம், மீதி அவங்க பார்த்துப்பாங்க கலை அப்படின்னு நான் சொன்னேன். அதனால தான் ப்ரெஷ் ஷோ வந்து ஃபேமிலி ஷோவாக ஏற்பாடு பண்ணோம். அங்கே நான் வந்து சிவா சொன்ன மாதிரி ஃபீட்பேக் பார்க்க போனது, இங்கே இவங்க என்ஜாய் பண்ணிட்டாங்கன்னா இதுதான் தமிழ்நாடு ஃபுல்லாக நடக்க போகுது அப்படின்றது தான் அன்னைக்கு நான் பார்க்கறதுக்காக நான் துடிச்சிட்டே இருந்தது. அன்னைக்கு நீங்கள்லாம் கொடுத்த வரவேற்பும், நீங்கள் அதுக்கப்புறம் இதை பற்றி எழுதின விதமும், அது வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துச்சு. மக்கள் இப்போ அந்த படத்தை எடுத்துக்கிட்டாங்க. இங்கே நாங்கள் படத்தோட வெற்றியை நாங்கள் கொண்டாடிட்டு இருக்கோம். ஸோ பத்திரிகை, தொலைக்காட்சி, இணையதள நண்பர்கள் எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் நீங்கள் கொடுத்த இந்த சப்போர்ட்டுக்கு. இந்த படம் வந்து ஆரம்பிக்கும் போது சிவகுமார் கதை சொல்லும் பொழுது நான் நல்லா சிரித்தேன், என்ஜாய் பண்ணேன். ஆனால் இந்த படத்தில் வந்து எனக்கு டக்குன்னு மனசில் ஒட்டின இடம் வந்து, ராதிகா மேம்கிட்ட கேட்பாங்க பசங்க எல்லாமே, வாரம் பாலசரவணன் கேட்பார், வாரம் ஞாயிற்றுக்கிழமை மதுரைக்கு போனியே, எங்கே தான் அத்தா போனேன் அப்படின் போது எனக்கு ஒரு க்யூரியாசிட்டி, என்ன பண்ணியிருப்பாங்க அங்கே போய் ஏதாவது பணம் சம்பாரிச்சிருப்பாங்களா, ஏதாவது வேலை ஏதாவது பார்த்துருப்பாங்களா, தொழில் இல்லை அங்கே ஏதாவது காசு கிடச்சிருக்குமா, என்னென்னமோ யோசிச்சு பார்த்தேன். அவர் ஓப்பன் பண்ண விதம் வந்து, அவங்க அழகாக பொறிக்கடலை சாப்பிட்டுட்டு ஜாலியாக வராங்கன்னாரு. அந்த இடத்துல இருந்து எனக்கு மைண்ட் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா எல்லாரும் ஓடிக்கிட்டே தான் இருக்கோம், நமக்குன்னு நம்ம வாழ்க்கையில் 5 நிமிஷமாவது ஸ்பெண்ட் பண்ணுறோமான்றத அந்த இடத்துல ஆரம்பித்தார் சிவா. அது எனக்கு இப்போ சொல்லும்போது எனக்கு சிலிர்க்குது. அங்கே ஆரம்பித்து அந்த கதை வந்து போயிட்டே இருந்துச்சு. அந்த இடத்துல முடிவு பண்ணிட்டேன், இது பயங்கரமான தாட்டுன்னு. ஏன்னா முதல்ல நம்மளை நம்ம சந்தோஷமாக வச்சுக்கிறது தான் முதல் இதுன்னு நினைக்கிறேன். இந்த வாழ்க்கையில் நம்ம என்னைக்காவது எவ்வளவு நாள் வாழ்க்கையில் நம்ம சந்தோஷமாக இருந்திருப்போம், இல்லை எத்தனை முறை நம்ம நிம்மதியாக ஃபீல் பண்ணியிருப்போம், அப்பாடா ஓகே. ஏன்னா பிரச்சனை இருந்துக்கிட்டே தான் இருக்க போகுது, அதுக்கு நடுவில் நம்மளை சந்தோஷப்படுத்திக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல. அதை இந்த படத்தில் சிவா சொல்லும் போதுலேருந்து எனக்கு இந்த படத்தோட பெர்ஸ்பெக்டிவே மாறிடுச்சு. அப்படியே கடைசியாக பேசின வரைக்கும் அப்போ முடிவு பண்ணது தான் இந்த படத்தை பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறது. அண்ட் அந்த சீன் சொன்னோடனே, சிவா நீ பயங்கரமான ஆலியா, கதை சொல்லும்போது ரொம்ப சாஃப்டாக அப்படி தான் இருக்கும், கதை சொல்லும்போது ரொம்ப 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 தூரத்தில் இருந்தாலும் இந்த கதை கேட்கவே கேட்காது, பக்கத்தில் போய் தான் கேட்கணும். அன்னைக்கு ஆரம்பிச்சது. அன்னையிலேருந்து நான் வந்து இந்த படம் ஜெயிச்சிரும், ஓடிரும், லாபம் வந்துடும், அந்த ஆங்கிள்குள்ளே நான் இல்லவே இல்லை. ஒரு சூப்பர் படம் நம்ம பண்ண போகிறோம், ஒரு சூப்பர் படம் பண்ண போகிறோம், ஒரு செம படம் பண்ண போகிறோம் அப்படின்றது மட்டும்தான் தோணிக்கிட்டே இருந்துச்சு. கலை வந்து இந்த படத்துடைய நம்பர்ஸ்லாம் பேசினார். நான் ஆடியோ லான்ச்சில் சொல்லிட்டேன், இது வந்து எங்களுக்கு ஆல்ரெடி லாபம்னு. நான் அன்னையிலேருந்து இதோட நம்பர்ஸை பற்றி நான் பேசுகிறத விட்டுட்டேன். நான் என்னெல்லாம் ரசித்தேனோ அது எல்லாத்தையும் ஆடியன்ஸ் அதே இடத்துல கை தட்டும் போதும், அதே இடத்துல விசில் அடிக்கும் போதும், அதே இடத்துல அவங்க கண் கலங்கும் போதும் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும் திருப்தியாகவும் இருந்தது சிவா. அந்த டைம்லலாம் நான் யோசிச்சது என்னென்னா, நம்ம ஒரு பயங்கரமான தயாரிப்பாளர், நம்ம ஒரு பயங்கரமான நடிகர்லாம் இல்லவே இல்லை, நம்ம ஒரு நல்ல ரசிகன் அப்படின்றது எனக்கு தோணுச்சு. ஏன்னா இந்த சினிமாவும் படங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது விமர்சனங்கள்லாம் சில இது வந்துகிட்டே இருக்கும்போது நம்மளை அது குழப்பி விட்டுரும். எனக்கு அது நடந்திருக்காது. அப்போ குழப்பும் போது நம்மளுக்குள்ளே இருக்க ஏன்னா எனக்குள்ளே இருந்த ரசிகன் தான் என்னை இந்த சினிமா கூட்டிகிட்டு வந்திருக்கான், வேற யார் கூட்டிகிட்டு வருவான், அந்த ரசிகன் தான் கூட. அவன் கரெக்டாக இருக்கானா, அவன் அலைவாக இருக்கானான்றதுல எனக்கு ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருந்துச்சு. அந்த குழப்பத்தை மொத்தமாக தீர்த்தது இந்த தாய் கிழவியும் சிவகுமார் முருகேசனும் தான். எப்போவுமே நல்ல ரசிகனாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அது இந்த படம் ஆரம்பத்துலேருந்து எனக்கு கிடச்சிட்ருக்கு. இந்த கதையை நிஜமாக்கிய அதுக்கப்புறம் சுதன் வந்தார், பேஷன் ஸ்டுடியோஸ். அவர் வந்து
ஒரு 4850 படம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதில் ஒரு படமாக இந்த படம் இருக்குது. அவருக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. இந்த ஃபங்க்ஷன் அடிக்கடி வைக்கிறது காரணமே சுதன், நீங்கள் தான் இந்த படத்தோட ப்ரொடியூசர், இந்த படத்தில் நீங்களும் இருக்கீங்க, வாங்க ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு போங்க, நான் சிவா வந்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி வந்துட்டு போவார். காலையில் ஒரு பூஜை போடுவார், சாயங்காலம் ஒரு சக்ஸஸ் மீட் போவார், அந்த மாதிரி இருக்கார். ஸோ சுதன் உள்ளே வந்தோடனே அவரும் பயங்கர எக்ஸைட் ஆகிட்டார் இந்த படத்தை பற்றி. சுதன்கிட்ட சொன்னேன், சுதன் ஜாலியாக இருங்க, இந்த படம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். நான் சிவா கார்த்திக் வேணுகோபால்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், இந்த படம் எனக்கு ஒரு குழந்தை மாதிரி, இதை நான் அப்படி பார்த்துப்பேன்னு. அப்படி தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இப்போ வரைக்கும். ஸோ என் குழந்தை எனக்கு என்ன காசு கொடுத்துச்சுன்னு நான் பார்க்க மாட்டேன். அது சிரிச்சா என் கண்ணில் தண்ணி வரும், அது நடந்தால் எனக்கு தண்ணி வரும். அந்த மாதிரி தான் நீங்கள் பேசும்போதெல்லாம் இருக்குது சிவா. எனக்கு இப்போ பயங்கர எமோஷனல் ஆக்கிட்டீங்க, நான் பயங்கர கண்ட்ரோல் பண்ணிட்டு உட்காந்தேன். ஸோ சுதன் உள்ள வந்து அவரும் எக்ஸைட்டடாக நான் இதை பார்த்துக்குறோம் அப்படின்னு சொன்னோம். அப்புறம் இந்த டீம் வந்தாங்க, அவங்க எல்லாரும் ஆல்ரெடி செட் ஆகிருக்கு. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுடைய உழைப்பு ரொம்ப ரொம்ப அபரிமிதமானது. இல்லைன்னா நினச்ச இந்த பட்ஜெட்டில் இந்த சைஸில் இந்த படத்தை பண்ணியிருக்க முடியாது. ஹேட்ஸ் ஆஃப் உங்கள் எல்லாருக்குமே, பயங்கரமாக பண்ணிட்டீங்க, டீமில் இருக்க டெக்னீஷியன்ஸ் எல்லாமே. அண்ட் ஆர்டிஸ்ட் யாரெல்லாம் சிவா கொண்டு வரும்போது ரொம்ப குட்டியாக கொண்டு வந்தார் இந்த பட்ஜெட்டு எல்லாமே. ஏன்னா அவருக்கு அதுக்கு முன்னாடி இருந்த அனுபவங்களாக இருக்கலாம், இல்லை இந்த மாதிரி இருந்தால் தான் பண்ணுவாங்கன்னு சொல்லி. இன்னும் அதை அப்படி பண்ணக்கூடாது சிவா. இந்த கதை ஒரு செலிப்ரேஷனாக இருக்குது, எனக்கு ஒரு லைஃபோட செலிப்ரேஷன் இந்த படம். இதுக்கு என்ன செலவு பண்ணுமோ அதை பண்ணணும், அதை பண்ணுவோம் அப்படின்றதுக்கு அப்புறம் தான் யார் கேஸ்டிங் போகலான்னு ஒருத்தராக வந்தது. பாலசரவணன் கதை கேட்கும்போதே ஃபஸ்ட்டு வந்துட்டார் எனக்கு அந்த சீன் வரும்பொழுதே. அதுக்கப்புறம் பாலசரவணன் வந்தார், அருள்தாஸ் அண்ணன் வந்தாங்க, சிங்கம்பிள்ளி அண்ணன் வந்தாங்க, முத்துக்குமார், ரேச்சல், இவங்க எல்லாருமே வந்தாங்க. கடைசியாக தான் வந்தார் விநாயக் மகாதேவ்ன்ற மாதிரி. நான் லாஸ்ட்டாக கேட்டேன், இந்த பாட்டி கேரக்டர் யார் பண்ண போகிறாங்க, கிழவி கேரக்டர் வந்து ராதிகா மேம் அப்படின்னு சொன்னாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ராதிகா மேம் அந்த ரோலில் அந்த லுக்கில் பார்த்த பிறகு எனக்கு இன்னும் பயங்கர ஜாலியாகிடுச்சு. இன்னைக்கு தேட்டரில் பார்க்குற ஃபீல் எனக்கு அங்கே வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த மாதிரி ராதிகா மேமோட இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸையும் சேர்த்து தான் இந்த படத்துக்கு கொண்டு வராங்க. அவங்க இந்த படத்துக்கு அந்த உழைப்பு மட்டும் இல்லை, இவ்வளோ வருஷம் நீங்கள் உங்களுடைய ஒர்க் மேம், உங்களோட நீங்கள் லெஜெண்டரியாக பண்ணியிருக்க விஷயங்கள் எல்லாத்தையும் சேர்த்து இந்த படத்துக்குள்ளே கொண்டு வரீங்க. அந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய வலியையும் வேதனையும் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருந்த போராட்டத்தையும் சேர்த்து இதுக்குள்ளே ஒரு கேரக்டராக கொண்டு வந்தாங்க. எனக்கு இந்த படத்தில் ஹீரோ இல்லைன்னுலாம் எனக்கு தோணுனதே இல்லை. இந்த படத்தில் அவ்வளவு ஸ்டார்ஸ் இருந்தாங்க. கமல் சார் அன்னைக்கு சொன்னது இன்னைக்கு நிஜமாயிருக்கு. இந்த படத்தில் இவ்வளோ நட்சத்திரங்களை நீங்கள் உருவாக்கியிருக்கீங்கன்னு சொன்னாங்க. அவ்வளோ நட்சத்திரங்களும் இதுக்குள்ளே இருந்திருக்கிறாங்க. ஸோ நீங்கள் எல்லாரும் சேர்ந்து இதை வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷல் ஃபிலிமாக ஆக்கிட்டீங்கன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஜார்ஜ் மரியான் அண்ணன், முத்துக்குமார் அண்ணன் எல்லாருமே, சாரி நான் பேர் சொல்லாமல் விட்டுறக்கூடாது. அப்புறம் நம்மளுடைய மியூசிக் டைரக்டர் நிவாஸ் பிரசன்னா, எப்போ ஹீரோவாக போகிறீங்கன்னு கேட்டவுடனே கூலிங் கிளாஸ் போட்டு உட்காந்துட்டாப்புல, மிஸ்கின் சார் மாதிரி வேற எங்கேயோ பார்த்துக்கிட்டே இருக்காப்புல. அவர் ஹீரோவாக போகிறீங்களான்னா இல்லைன்னு சொல்ல, இப்போதைக்கு இல்லைன்னு தான் சொல்லியிருக்கிறாரு. ஸோ சீக்கிரத்தில் ஹீரோ ஆகிடுவாருன்னு நினைக்கிறேன். அதுக்கு நீங்கள் மியூசிக் பண்ணுவீங்களா இல்லையா? சரி, அப்புறமா யார் ஹீரோயின்னு சொல்லுங்கள் படத்துக்கு. ஓகே, தேங்க்யூ நிவாஸ், ஒரு அமேசிங்கான ஒர்க். லிரிசிஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படம் நிறையா பிளெஸ்ஸிங்ஸ் கொடுத்துருக்கு. நான் அதை தான் இங்கே ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய வீடியோஸ் பார்க்குறேன், நிறைய மெசேஜஸ் பார்க்குறேன். நீங்கள் வந்து எங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு எம்பவர் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியாக பார்க்குறேன். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அதை தான் இந்த டீம் அச்சீவ் பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன். இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக நான் 2 பாயிண்ட் மட்டும் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த படம் என் வாழ்க்கையில் நிறையா பேரை இதை ஞாபகப்படுத்தினதுக்காக பண்ணப்பட்ட படம் தான். ஃபஸ்ட்டு என் அம்மா, 17 வயசில் எல்லாருக்கும் ஏற்கனவே சொன்னதான், இன்னொரு முறை சொல்லணும்னு நினைக்கிறேன். அப்பா இறந்த பிறகு அவங்களுக்கு தெரிஞ்ச வகையில் அந்த குடும்பத்துக்குள்ளே இருக்க காசெல்லாம் பத்திரப்படுத்தி சேர்த்து வச்சு படிக்க வச்சு, என்னையும் அக்காவையும் படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி வச்சு பண்ணாங்க. அவங்க எனக்கு இந்த பவுனுத்தாய் தெரிஞ்சாங்க, அம்மா தெரிஞ்சாங்க இதில். அதுக்கப்புறம் அக்கா 2 குழந்தை பெற்ற பிறகு வந்து இங்கே எம்எம்சியில் எம்டி படித்து கோல்டு மெடலிஸ்ட் ஆகி பேஷனை எப்போ வேணாலும் தொடரலாம்னு நினச்சேன். எங்கள் அக்கா எனக்கு ஒரு பவுனுத்தாயாக தெரிஞ்சாங்க இதில். அவங்களுக்காக பண்ணணும்னு நினச்சேன். மிக மிக முக்கியமானது அந்த கடைசி டயலாக் மேம் பேசுகிறது. படைக்க காக்க அழிக்கன்னு ஆம்பளைங்களை மட்டும் கும்பிட சொன்னவன், படிப்புக்கும் பணத்துக்கும் பொம்பளையை தாண்டி காட்டி கும்பிட சொல்லியிருக்கான் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? அந்த டைலாகை நான் முன்னாடியே உணர்ந்துட்டேன்னு நினைக்கிறேன். எனக்கு கல்யாணம் நாள்லேருந்து என் வீட்டோட வரவு செலவு எல்லாத்தையும் பார்க்குறது ஆர்த்தி தான். எனக்கு தெரியாது என் அக்கௌண்ட்டில் என்ன பணம் இருக்குது தெரியாது. ஊருக்கு போகணும் ஏதாவதுன்னா, ஆர்த்தி ஊருக்கு போகிறதா இருக்கேன், டிக்கெட்டுக்கு மட்டும் காசு கொடுத்துட்றியா அப்படின்னு கேட்பேன். இப்போயும் அதை நான் ரொம்ப பெருமையாக சந்தோஷமாக வாங்கிக்கிறேன். அவங்க தான் பார்த்துக்கிறாங்க. அவங்க பார்க்கலன்னா என்னால் ப்ரொடக்ஷன்லாம் பண்ணியிருக்க முடியாது. ஸோ ஆர்த்தி,
அவங்க எனக்கு ஒரு பவுன் தாயாக தான் தெரிஞ்சாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு வீடுகள்லையும் அவங்களுக்கு சின்ன சம்பளமாக இருந்தாலும் கொஞ்சம் காசாக இருந்தாலும் அதை அங்கங்கே சேமித்து வச்சோ இல்லை குழந்தைங்கள பார்த்துக்கிட்டோ இப்படி வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு அம்மாக்களுக்கும் அக்காக்களுக்கும் தங்கச்சிகளுக்கும் சகோதரிகளுக்கும் இவங்க எல்லாருக்குமான ட்ரிபியூட்டும் சமர்ப்பணம் தான் இந்த தாய்க்கிழவி படமும் இந்த வெற்றியும். இதை இந்த படத்தின் மூலமாக செய்ய முடிஞ்சது எனக்கு சந்தோஷம். இது என் வாழ்க்கையில் இருக்கவங்களுக்கும் சேர்த்துன்றது இன்னும் கொஞ்சம் பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும், ஊடகங்களுக்கும், தமிழ்நாட்டு மக்களுக்கும், இந்த படத்தை தயாரித்த பேஷன் ஸ்டுடியோஸ், சிவகார்த்திகேயன் ப்ரொடக்ஷன்ஸ், டைரக்டர் சிவகுமார் முருகேசன் அவர்களுக்கும், அவருடைய அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும், என் கூட நடித்த அனைவருக்கும் முதல்ல நான் என் நன்றியும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இது ஒரு சக்ஸஸ் மீட்னா ப்ரெஸ்ஸோட ஒரு சக்ஸஸ் மீட். அண்ட் ஒரு உண்மையான சக்ஸஸை கொண்டாட பெருமையாக இந்த மேடையில் நிற்கிறேன். சினிமா ஒரு ஃபன்னி பிளேஸ். இப்படியும் இருக்கலாம், அப்படியும் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் அதோட வெற்றி தோல்வி, அதோட அந்த அந்த சின்ன சின்ன நெளிவு சுழிவுகள் இதெல்லாம் நான் ரொம்ப வருஷமாக நான் பார்த்து நிறைய கற்றுக்கிட்டேன். பட் ஒன்று நான் எப்பவுமே ஒரு விஷயம் மட்டும் நான் எனக்கு வச்சிருக்கிறது, ஐ டோன்ட் டேக் எனிதிங் சீரியஸ்லி. எதுவுமே சீரியஸாக எடுத்துக்க மாட்டேன். அப்படியா? சந்தோஷம். நான் இந்த படம் நடிக்கிறப்போ ஆஃப்கோர்ஸ் நான் நிறைய பேசியிருக்கேன், அந்த படத்தை பற்றி சொல்லியிருக்கேன். அப்புறம் இசை வெளியீட்டு விழாவில் நிறையா இவர் பிரசன்னா பற்றி பேசியிருக்கேன், விவேக் பற்றி பேசியிருக்கேன். எல்லாம் நடித்தவங்க எல்லோரும். எனக்கு வருத்தம் என்னென்னா அந்த ஷூட்டிங்கில் ஒருத்தர்கிட்டையும் நான் ஜாஸ்தி பேசலை. ஏன்னா ஒன்று அந்த வெயிட்டு என் உடம்புல, இன்னொன்று என் கால் வலி தாங்க முடியல. கண்ணை திறந்தேன்னா அழுதுடுவேங்கிற பயத்தில் கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே உட்காந்துட்ருப்பேன். அது பாலசரவணன் தான் ஓரளவுக்கு என்கிட்ட பேசுகிறான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் என் பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருந்தார். அப்புறம் இவங்களெல்லாம் எனக்கு தெரிஞ்சு கூட எனக்கு அவ்வளோ பேச முடியல. ரேஷலெல்லாம் நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணேன், அப்படி பார்த்துக்கிட்டே இருப்பேன். அப்புறம் இந்த மருமகளாக அந்த 3 பொண்ணுங்களும், ஐயோப்பா என்ன பர்ஃபார்மன்ஸ், வாட் இஸ் திஸ் பர்ஃபார்மன்ஸ், ஃபென்டாஸ்டிக். இதில் முக்கியமாக இந்த படத்தை பற்றி பேசணுன்னா, இது ஒரு உண்மையான சக்ஸஸ்ங்கிறத தாண்டி நான் நிறைய எழுதி வச்சேன். இது இப்போ பிஸ்னஸில் ஒரு பெரிய வெற்றியை கணிச்சிருக்கு. எல்லாரும் 50 கோடி 60 கோடின்னு நீங்கள் நினச்சி பாருங்கள். இந்த படம் 150 ரூபா டிக்கெட்டில் இருந்து மாறாமல் இவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு. இப்போ சில பெரிய ஹீரோஸ் அந்த பெரிய படங்கள் வரும்போது 1500 200 2000 ரூபாய்க்கெல்லாம் டிக்கெட் விற்று அந்த கலெக்ஷன் அப்படி வந்திருக்குன்னா, இஃப் யூ லுக் அட் இட் ரைட்ஃபுல்லி, வி ஹவ் டன் பெட்டர் தென் எவ்ரிபடி எல்ஸ். டிக்கெட் ப்ரைஸை நியாயமாக வச்சு பெண்களுக்காக போய் இந்த படத்தை சேர வேண்டும், அவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு அந்த டிக்கெட் ப்ரைஸ் அப்படியே வச்சு இன்ன வரைக்கும் உண்மையான சக்ஸஸ் அதுதான். ஏன்னா அந்த பிஸ்னஸ் அப்படின்னு பேசணுன்னா இதை நான் சொல்லி தான் ஆகணும். இதில் டைரக்டரை பற்றி நான் பேசணும். அவர் அதிகமாக பேச மாட்டார்னா, இன்றைக்கி பரவாயில்ல, மேடையில் கொஞ்சம் நல்லாவே பேசினார். எல்லாருக்கும் நன்றி சொல்லி, உண்மையிலே நீங்கள் எல்லாருமே பிரமாதமாக வேலை பார்த்தீங்க. அண்ட் எஸ்பெஷலி ப்ரொடக்ஷன் சைடில் ஒரு கலையாக இருக்கட்டும், ராகுலாக இருக்கட்டும், கார்த்திகா இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், they really work so well. ஆனால் முக்கியமாக இதில் சிவகார்த்திகேயனை நான் என்ன சொல்கிறேன்னா, என்ன கேட்டாலும் அவருக்கு தெரியும், அப்டேட்லேயே இருக்கார். ப்ரொடியூசர்னால் இப்படி இருக்கணும். ஏன்னா நான் ஒரு ப்ரொடியூசர்னால ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ஐ அப்ரிஷியேட்டட் தட் குவாலிட்டி இன் யூ. ஹீ வாஸ் அப்டேட்டட் அபவுட் எவ்ரி திங். என்கிட்ட சொல்லார், நீங்கள் அந்த சீனில் நடந்து வரீங்க பாருங்க. எனக்கு என்னடா நடந்து வரேன் பற்றியே பேசுகிறாரு, என்ன இது நடந்து வருதுன்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். படம் தியேட்டரில் பார்க்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சுது. ஆனால் இதில் ஒரு பெரிய உண்மை மதிப்புக்குரிய கமல்ஹாசன் அவர்கள் சொன்னார், ராதிகா இந்த படம் ஜெயிக்கணும். இது ஏன் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்கு அவர் ஒரு காரணம் சொன்னார். இந்த படம் இந்த படம் ஓடலைன்னா எல்லாரும் ராதிகாவை பற்றி பேசுவாங்க. நீ நல்லா நடிச்சிருக்க, பிரமாதமாக நடிச்சிருக்கேங்கிறது
நான் படம் வரதுக்கு முன்னாடியே நானே சொல்லிட்டேன். ஆனால் இந்த படம் ஜெயிச்சா சிவகுமார் முருகேசன் வந்து ஜெயிக்கணும், அவர் கூட இருக்கிற அத்தனை பேரும் ஜெயிக்கணும், மியூசிக்கில் இருந்து கேமராவில் இருந்து, அதுவும் அதில் நடித்த ஒவ்வொரு கதாபாத்திரமும் ஜெயிக்கணும், அதுக்காக இந்த படம் ஓடணும்னு சொன்னார். சிவா உங்ககிட்டயும் அது சொன்னாரா? சொன்னார். ஐ ரியலி தாட் இட் இஸ் ட்ரூ. ஏன்னா ஒரு காலகட்டத்திலையும் ஒரு டைரக்டர் வந்து சினிமாவை மாற்றுவாங்க. ஒரு மதிப்புக்குரிய ஸ்ரீதர் அவர்கள் வந்தார், பாலச்சந்தர் சார் அவர்கள் வந்தார், அப்புறம் பாரதி ராஜா, என் குரு பாரதி ராஜா அவர்கள் வந்தார். எல்லாரும் சொன்னார் பாரதி ராஜா போல் அவர்னு. பாரதி ராஜா அவர்களுக்கு ஒரு தனி பாணி. ஆனால் சிவகுமார் இஸ் கோயிங் டு கிரியேட் அவருடைய தனி பாணி. அதிகம் பேச மாட்டேன். நான் நினைப்பேன் இந்த சின்ன பையனுக்கு எப்படி இவ்வளோ ஒரு தாட் ப்ராசஸ் இருக்குது அப்படின்னு. நான் அடிக்கடி யூஸ்வலி நான் ஸ்டடி ரொம்ப அது இன்ன வரைக்கும் எனக்கு அது ஒரு ஃபேசினேஷனாகவே இருக்குது. எப்படி வந்து, ஏன்னா நான் ஒவ்வொரு முறை அந்த தியேட்டரில் நின்று படம் பார்க்கும்போது பெண்கள் ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. ஒவ்வொரு பெண்ணை எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுங்களா? தியேட்டருக்காரங்க எல்லாம் எவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. மேடம் கூட்டம் வருது மேடம், தியேட்டருக்கு பாருங்கள் எப்படி கூட்டம் வருதுன்னு. எல்லா பெண்களும் அந்த ஒவ்வொரு வசனத்துக்கும், வெறும் பெண்கள் மட்டும் இல்லை, ஹஸ்பண்டும் கூட்டி வராங்க, எல்லாரையும் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வராங்க, எல்லாரும் அதை ரசிக்க போகுது. உண்மையிலே என்னுடைய இவ்வளோ நாள் கலை பயணத்தில் இது நான் பார்க்க கிடைச்சது எனக்கு ஒரு பெரிய பாக்கியம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் நிறைய பார்த்துட்டேன். நான் ரஜினி சார் கூட நடித்த 3 முகம் படம் 100 டேஸ்க்காக ஒவ்வொரு ஊர் போகும்போது அது ஒரு ஃப்ரெண்ட்ஸி. ஆனால் அதில் சில்க் ஸ்மிதா இருந்தனால எல்லாரும் சில்க் ஸ்மிதாவை தான் பார்த்தாங்க, நான் சைடில் இருந்தேன். பட் ஓகே, அதெல்லாம் சும்மா ஜோக். ஐயோ எது சொன்னாலும் ஜோக்காக கூட சொன்னாலும் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. தெரியாமல் சிவகுமார் என் பின்னாடி சிரித்தார். அது மாதிரி இப்போ இந்த படத்தை பார்க்கும்போது நான் சித்திக்கு அப்புறம் நிறைய பெண்களோட ஒரு ரிஃப்ளெக்ஷனை பார்த்தேன் சொசைட்டியில். நான் சீரியல் எடுக்க போது நான் அப்படி தான் நினச்சேன். பட் இதில் டைரக்டர்கிட்ட எனக்கு பிடிச்சது கேரக்டர் பில்டிங். அந்த கேரக்டர்ஸை எப்படி பில்ட் பண்ணணும், அந்த கேரக்டரை எப்படி நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் இங்கிறது அவ்வளோ ஒரு திறமை. அதாவது நீங்கள் பாரதி ராஜா ஒப்பிட்டு நிறைய பேர் சொன்னாங்க, அவர் வந்து தனி கேட்டகரி. அவர் சினிமாவை வந்து ஒரு புரட்சி பண்ணார். கண்டிப்பாக சிவகுமார் நீங்கள் அந்த புரட்சியை நீங்கள் வந்து கடைப்பிடிச்சு கடைசி வரைக்கும் அந்த புரட்சியை நீங்கள் வந்து அதனால தான் நான் உங்கள் செய்யோனை பற்றி திருப்பி நான் பேசுகிறேன். சிவா கரெக்டாக பண்ணுங்கள். அதாவது சிவான்னு உங்களை அவரையும் சொல்கிறேன் சிவான்னு. பட் அவரை நான் இப்போ எஸ்கேன்னு கூப்பிட்றேன். SK1 SK2 இருக்காங்க என் லைஃப்பில். ஒன்று என் ஹஸ்பண்ட் சரத்குமார், இன்னொன்று ப்ரொடியூசர் சிவகார்த்திகேயன் அண்ட் ஆக்டர். ஸோ 2 SKs who have changed my life also. ஏன்னா அவர் தான் என்னை வற்புறுத்தி இந்த படத்தை பண்ண சொன்னார். பண்ணியே ஆகணும்னு. நான் முடியவே முடியாதுன்னு. இப்போ உங்களுக்கு தெரியுதா, நேற்றே நான் 6 கதை கேட்டேன். எல்லாமே கிழவி கேரக்டர் வந்து சொன்னாங்க. நான் அப்படியே பார்க்குறேன். அப்புறம் வேற அப்படின்னு முன்னையாவது மதர் கேரக்டர் சொன்னாங்க, இப்போ கிழவி வரைக்கும் போயிட்டாங்க. யோ ஸ்டாப் அப்படின்னு சொல்லி. அதனால உங்களுக்கு அந்த தெலுங்கு பேசுகிறேன், தெலுங்குலேருந்து ஹைதராபாத்தில் ஷூட்டிங்னால ஆட்டோமேட்டிக். அதனால் உங்களுக்கு அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அடுத்த படத்தில் நம்ம ஈக்குவலாக செய்கிறோம். ஓகே ஓகே, தேங்க்யூ. தாய் கிழவி எனக்கு ஏன் ரொம்ப முக்கியமாக படுதுன்னா, கூட்டமாக பெண்கள் தேட்டரில் வந்து என்ஜாய் பண்ணி சிரித்து ரசித்து அழுது ரிலேட் பண்ணி பார்த்தாங்க. அது அடிக்கடி நடக்கிற நிகழ்வு கிடையாது, ரொம்ப ரேர். ஸோ அப்படி நடக்கிற ஒரு நிகழ்வாய் நான் இதை பார்க்குறேன். அதில் நான் ஒரு பார்ட்டாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதை எழுதி ரொம்ப அழகாக கொடுத்த எங்கள் டைரக்டர் சிவாவுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இதுக்கு பின்னாடி இருந்து ப்ரொடியூஸ் பண்ண ஆல் த ப்ரொடியூசர்ஸ், சிவகார்த்திகேயன் சார், சுதன் சார், கலை சார், எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் எல்லா டெக்னிக்கல் டீமில் இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இது எனக்கு பெரிய ஹோப் கொடுத்துருக்கு. நிறைய பேர் தேட்டருக்கு வருவாங்க, அவங்க ரிலேட் பண்ணிக்க முடியும்னா கண்டிப்பாக நிறைய பெண்கள் தேட்டருக்கு வருவாங்க, பார்ப்பாங்கன்னு பெரிய ஹோப் கொடுத்துருக்கு. தாய் கிழவியும் சுருளியும் எனக்கு என்னை இன்னும் அதிகமாக நம்ப சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் போதும் எனக்கு பார்த்துக்க முடியுன்ற தைரியத்தை கொடுத்துருக்காங்க. அது இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை வந்து எல்லா படத்துலையும் எல்லா ரோல்ஸ்லையும் கிடைக்குமான்னு சொல்லவே முடியாது. ஸோ எனக்கு ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் ரொம்ப முக்கியமான படம், ஆஸ் அன் ஆடியன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான படம்.
அதுவும் ஒரு பெண்ணாக தன்னை ரிலேட் பண்ணி பார்த்து ஸ்க்ரீனில் என்ஜாய் பண்ண முடியுமான்னு இருந்த ஏக்கத்தை தீர்த்து வச்ச தாய்க்கிழவி டீமுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். எனக்கு இது மூலியமாக இப்போது என்ன தோணுதுன்னா, கண்டிப்பாக இது இன்னும் பெரிய ஹோப் என்னவா இருக்குன்னா, கண்டிப்பாக எனக்கான கதைகள் நிறைய எழுதப்படும். பெண்களை முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரியான கதைகள் நிறைய வரும். ரிலேட் பண்ணிக்க தயாராக இருக்காங்கன்ற கிளாரிட்டி எனக்கு கிடச்சிருச்சு. அதுதான் பெரிய ஹோப். தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன் ஃபார் தேட். அண்ட் ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த படத்தை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்க இருந்த எல்லா டெக்னீஷியன்ஸ், எல்லா பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ஆடியன்ஸ் இது பயங்கரமாக ரிலேட் பண்ணி அடம் பிடிச்சி நான் கண்டிப்பாக தேட்டர் போய் பார்க்கணுன்னு கேட்டு எல்லாம் தேட்டருக்கு வந்திருக்காங்க. அதெல்லாம் பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் அதை கொடுத்து எனக்கு அதிகமான ஹோப் கொடுத்த ஆடியன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் பண்ண ஃபர்ஸ்ட் படத்துலேருந்து இப்போ வரைக்கும் என்னை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அனைவருக்கும் வணக்கம். முதல் ராதியா மேம்க்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன் அப்படின்னா கிழக்கு சீமையில் மேமோட படத்தில் மேமோட வீடு தான் எங்கள் ஊரில் எடுத்தது. அப்போ நான் நின்று வேடிக்கை பார்த்தவன். இப்போ அவங்க கூட நடிக்கிறப்ப எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ரெண்டாவது சிவாத்தியன் சார், ஏன்னா ஒரு ஹீரோ எவ்வளோ ப்ரெஷர் இருக்குன்னு தெரியும். அதை தாண்டி இப்படி ஒரு ப்ரொடக்ஷன் ஆரம்பித்து இந்த மாதிரி படங்கள் பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை. இது படத்தை தாண்டி அவ்வளோ பேரோட வாழ்க்கைகள் இருக்குது. இப்போ இந்த மேடையிலே பார்த்தீங்கன்னா அவ்வளோ புதுமுகங்கள் எல்லாருமே பேசிட்டு போகிறாங்கன்னா அந்த புண்ணியபுரம் அவங்கள தான் சாரும். இதை விட்டுறாதீங்க தயவுசெய்து, விட்டாங்க சார். அடுத்து கலை சாருக்கு மிகப்பெரிய நன்றி. டைம் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க, அதை மன்னிச்சுங்க. சுகன் சாருக்கு பெரிய நன்றி. அண்ணன் சிங்கம்புலி அண்ணன், அருளாஸ் அண்ணன், பாலசுரம் சார், அப்புறம் மேம் ரேஸ் மேம், ராஜீவ்காந்தி, முத்துக்குமார் அண்ணன், ஜார்ஜ் அண்ணன், எல்லாத்துக்குமே நன்றி. உதவி இயக்குனருக்கு எல்லாமே நன்றி. இதை பூரா மொத்தமாக ஒருங்கிணைச்ச இந்த படத்தோட எங்கள் தாய் கிழவி சிவமுருகேசன் சாருக்கு பெரிய பெரிய நன்றி. ஏன்னா எல்லாத்துக்குமே கதாபாத்திரத்தை பகிர்ந்து கொடுத்து ஒரு தாய் கிழவியா மேமோட லாஸ்ட்டு அந்த இது உட்காந்துருப்பாங்க. சத்தியமாக அந்த மாதிரி தான் சார் நான் உங்களை பார்க்குறேன். இது என் கேரியரில் பெரிய படமாக இருக்கும். ஏன் அப்படின்னா நான் நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன். ஊரில் இருந்து கொஞ்சம் கணிசமாக தான் ஃபோன் வரும். ஆனால் ஊர்லேருந்து அவ்வளோ ஃபோன் வந்தது இந்த படத்துலேருந்து தான் எனக்கு ரொம்ப. அதுவும் அதையும் தாண்டி நம்ம முன்னோர்கள்லாம் நிறைய படம், அதை மூத்தவங்களாம் இந்த தேட்டருக்கு வர வச்சதே நீங்கள் தான். அதுக்கு பெரிய பெரிய நன்றி சார், ரொம்ப நன்றி. யாராவது விட்டு போயிருந்தா மன்னிச்சிருக்கேன், கொஞ்சம் நேரம் குறைவாக இருக்கிறதுனால. எல்லாத்துக்குமே பெரிய நன்றி. தேங்க்யூ. எனக்கு இது மாயாண்டி குடும்பத்தாருக்கு அப்புறம் மகாராஜாவுக்கு அப்புறம் எனக்கு அதிகமான ஃபோன், அதிகமான ஒரு பேர் இந்த படத்தில் தான் இருக்குது. முக்கியமாக ராதிகா மேடம் அவங்களோட மிகப்பெரிய உழைப்பு இந்த படத்தில் தெரியுது. அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிடுறேன். இந்த தாய்க்கிழவை பற்றி பேசணும்னா 5 பாகம் பேசலாம், 5 மணி நேரம் பேசலாம். ஆனால் நேரம் கருதி நிறைய பேர் சுகர் மாத்திரையெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால் சீக்கிரம் முடிச்சுக்கிறேன். அனைவருக்கும் வாழ்த்துக்கள், அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி சார். அந்த ஆசையும் நிறைவேறிடுச்சுல்ல? கண்டிப்பாக நிறைய அதை இங்கே முடிவு பண்ணி முடிச்சிருங்க. அப்போ ஒரு ஏக்கமாக சொன்னீங்க இத்தனை வருஷத்தில் பார்க்கலன்னு. அது கண்டிப்பாக அன்றைக்கி ஆடியோ ஃபங்க்ஷனில் நான் சொன்னேன், இது வரைக்கும் கமல் சாரை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு நான் சொன்னேன். அது சார் பார்த்துருக்காரு போல், அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க போல். ஒரு 2 நாள் கழித்து ஈவினிங் வர சொன்னாங்க. நான் 5 மணிக்கு யாரோ ஃபேக்காக ஃபோன் பண்ணுறாங்க, பொய் சொல்கிறாங்க அப்படின்னு நினைட்டு எனக்கு ஃபோன் பண்ணவருக்கே நான் ஃபோன் பண்ணி, ஏன் நான் உனக்கு என்னையா செஞ்சேன், எதுக்கே அவர் என்னை பார்க்கணுன்னு சொன்னார், ஏன் நீ சொல்கிறேன்னு. இல்லைன்னே உண்மையிலே பேசினேன்னு, வாங்கினே நீங்களும் வீடியோ கால்களில் வாங்கினேன், நான் கமல் சார் ஆஃபீஸில் தான் இருக்கேன், நீங்கள் பாருங்கண்ணே அப்படின்னாரு. நான் போனேன். தம்பி சிவகுமார் முருகேசன் வந்தார், அவரை பார்த்தேன். ஏன் என்னை பார்க்கல, வந்திருக்கலாமே அப்படின்னாரு. அப்போ ஸ்ருதிகாசன் அந்த மேடம் வந்திருந்தாங்க. அவங்ககிட்ட கூப்பிட்டு சொன்னார், என்னோட பிஆர்ஓ சிங்கப்புலி அப்படின்னு அவர் என்னை சொன்னார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கட்சி, தொகுதி பங்கீடு, ப்ரொடக்ஷனு, ஆக்டிங்கு, மேக்கிங்கு, இப்படி நிறையா விஷயத்துலையும் இடையில் என்னை பார்க்கணும்னு நினச்சிங்களே, ரொம்ப நன்றிண்ணே. சிங்கம்புலி எனக்கு சினிமா பிடிக்கும் அப்படின்னார். சூப்பர். சிங்கம்புலி எனக்கு சினிமா பிடிக்கும் அப்படின்னாரு. நிறைய விஷயங்கள் பேசினார். அதாவது எனக்கு என்னென்னா, ஒரே ஒரு மட்டும் சொல்லிடுறேன். சொல்லுங்கள்.
நான் சினிமாவுக்கு வர்றது அப்படின்னா இந்த கலீல் ஜிப்ரானோட கவிதையை தான் நான் சொல்லணும். ஒரு ஆறு மலையாக பெஞ்சிச்சு, அந்த ஆறு போய்கிட்டே இருக்குது. எல்லோரும் என்னை சொல்கிறாங்க, நீ சினிமாவுக்கு போகிற, அங்கே கெட்டதெல்லாம் பக்கத்தில் இருக்கும், நீ சினிமாவுக்கு போகிறேன்னு. அது மேலேருந்து வருது, ஃபால்ஸாக வருது, அங்கே போகுது, இங்கே போகுது, மலையில் போகுது, அப்புறம் குளமாக தேங்குது, அதுக்கப்புறம் போகுது, நீ சினிமாவுக்கு போகிற, பார்த்துக்கிடான்னுச்சு. கடைசி அந்த ஆறு போய் கடலில் கலக்க போகிறேன்னு சொன்னோடனே பயந்துருச்சு. அது உப்பாக இருக்கும், நீ நல்ல தண்ணி, அங்கே போனேன்னா உப்பாயிருவேன்ட்டு பயந்துக்கிட்டே போய் கடலில் சேர்ந்தேன். இப்போ நான் நினைக்கிறேன், நான் ஆறு இல்லை, இப்போ நான் கடலாக இருக்கேன். சூப்பர் சார். நான் கடலாக இருக்கேன். இங்கே எத்தனை பேர் இருக்காங்க, எவ்வளோ சொந்தங்கள், உலகம் பூரா நம்ம போயிட்டோம். இந்த வாய்ப்பை கொடுத்த சிவகுமார் முருகேசனுக்கும், எங்கள் எஸ்கே சாருக்கும், சுதன் சாருக்கும், ராதியா மேடத்துக்கும், எல்லா டெக்னீஷியனுக்கும், முனிஷ்காந்த், எல்லாத்துக்குமே என்னோடய வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். வந்திருக்கக்கூடிய ப்ரெஸ் நண்பர்கள், யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தை வெகுஜன மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தது முக்கியமாக நீங்கள் தான். முதல்ல உங்களுக்கு தேங்க்ஸ். ஒரு குடும்ப நிகழ்ச்சியில் எங்களுக்குள்ளே வாங்கன்னு கூப்பிட்டுக்கிறது, இல்லை எங்களுக்குள்ளே வாழ்த்து சொல்லிக்கிறன்றது, நன்றி சொல்லிக்கிறன்றது மாதிரி தான் இந்த நிகழ்ச்சியில் இருக்கிற எங்களுக்குள்ள நாங்களே நன்றி சொல்லிக்கிறது. இருந்தாலும் இந்த தாய் கிழவி ஆரம்பித்த முதல் நாள்லேருந்து இப்போ வரைக்கும் உழைச்சிக்கிட்டு இருக்க அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஏன்னா இப்போ ஒரு ப்ரொடக்ஷன்னா எவ்வளோ கஷ்டம்னு தெரியும். சின்ன இது மாதிரி ஒரு சின்ன படங்கள் எவ்வளோ கட்டுக்கோப்பாக டீமை வச்சு சிக்கனமாக எடுக்கணும்னு தெரியும். அதுக்கு வந்து இந்த ப்ரொடக்ஷன் டீம் வந்து ரொம்ப அற்புதமாக வேலை பார்த்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த படத்தை வந்து எப்படின்னா, வழக்கமாக வந்து ஒரு படங்களுக்கு வந்து குடும்பமாக போவாங்க, சின்ன பிள்ளைகளுக்காக பெரியவங்க போவாங்க. ஆனால் இந்த படத்தில் எப்படின்னா, யங் பீப்புள்ஸ் பார்த்துட்டு அவங்க வந்து பெரியவங்களை கூட்டிகிட்டு போனாங்க. அவங்க அம்மாவையோ பாட்டியவோ, ஏன்னா வயசான பாட்டியை கூட போய் படம் பார்க்கலாம் அப்படின்னு கூட்டி போய் இருக்கிற லேடிஸை பூரா தேட்டருக்கு கூட்டி வந்தது இந்த இளைய தலைமுறை. அவங்களுக்கு நன்றி சொல்லி. ஏன்னா நிறைய தேட்டரில் பார்த்தீங்கன்னா வந்து வயசானவங்க ரொம்ப வருஷம் படம் பார்க்காதவங்க தான் இந்த படத்தை பார்த்தாங்க. அப்படியான ஒரு பெரிய ஒரு ட்ரெண்ட் செட்டர் ஃபிலிம் இந்த தாய் கிழவி. அதை உருவாக்கிய தம்பி சிவகுமார் முருகேசனுக்கும், அதை தயாரித்த சிவகார்த்தின் தம்பிக்கும், பேஷன் ஸ்டுடியோ சுதன் சாருக்கும் நன்றி. அதுக்கு ஒத்துழைச்ச அனைவருக்குமே நன்றி. இந்த படத்தில் எனக்கு வந்து ஒரு அற்புதமான ஒரு கேரக்டர், ஒரு எளிய மக்களின் ஒரு ஷேர் ஆட்டோ டிரைவர் கேரக்டர். எனக்கு அந்த மாதிரி கேரக்டர் பண்ணுற ரொம்ப பிடிக்கும். அதை ரொம்ப இயல்பாக எனக்குள்ளே உள்ள ஒரு பாயிண்ட்டை வெளியே கொண்டாந்து ரொம்ப இயல்பாக நடிக்க வச்சதுக்கு ரொம்ப நன்றி தம்பி. தொடர்ந்து பயணிப்போம். நிறைய பேச நினச்சேன், ஆனால் வந்து ஆல்ரெடி டைம் கிட்டத்தட்ட 1:30 போகுது. எல்லோரும் பசியில் இருப்பீங்க. ஸோ மொத்த டீமுக்கும் என்னுடைய தேங்க்ஸ். ராதியா மேடம் வாழ்த்துக்கள் மேடம். ஏன்னா வந்து ஹிந்தியில் வந்து அமிதாப் சாருக்கு ஒரு ஏஜுக்கு அப்புறம் எப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜானரில் பயணித்தாரோ, அந்த மாதிரி இங்கே லேடி அமிதாப் அப்படி தான் சொல்லணும். உங்களை கரெக்டான ஒரு ஸ்டேஜில் உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர். இது மாதிரி இன்னும் பல கேரக்டர் உங்களை வந்து இனிமேல் நிறைய பேர் அப்ரோச் பண்ணுவாங்க மேடம். இதில் நடித்த அத்தனை நடிகர்கள், நம்ம மதுரையை சார்ந்த நடிகர்கள், மதுரை சுற்று வட்டாரத்தை சார்ந்த நடிகர்கள் அனைவரும் வந்திருக்கீங்க. எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எனக்கு. ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு, அதை சொல்கிறேன். நீங்கள் எல்லாம் வீடியோவை பார்த்துருப்பீங்க. ஒரு ஷோவில் அந்த பாட்டிக்கு கண்டிப்பாக ஒரு 65 வயசுக்கு மேலே இருக்கும். அவங்க ரொம்ப அழகாக சொன்னாங்க. நான் வந்து எங்கள் ரொம்ப பயப்படுவேன், என்னை வீட்டை விட்டு வெளியவே விட மாட்டாங்க, வீட்டுக்குள்ளே இருப்பேன். ரொம்ப நாள் கழித்து, ரொம்ப வருஷம் கழித்து என்னுடைய பேத்தின்னு தான் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன், என்னுடைய பேத்தி இந்த படத்துக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. மேம்கிட்ட சொன்னாங்க அவங்க, என்னோடய பேத்தி இந்த படத்துக்கு கூட்டிட்டு வந்தாங்க. நான் வரும்போது அவ்வளோ பயந்து
நிறைய வந்து என்னடா நம்ம வெளியே போக முடியல, நமக்கான பிடிச்ச விஷயங்களை செய்ய முடியலையே, அந்த மாதிரியான எண்ணத்தோடு அவங்க சொல்கிறாங்க. நான் வரும்போது அவ்வளோ பயந்து வந்தேன். இந்த படம் முடிச்சுட்டு போகும்போது நான் அவ்வளோ தைரியமாக போகிறேன். நான் வந்து இதுக்கப்புறம் எனக்கு இந்த வயசுக்கு அப்புறம் நான் பயங்கரமாக என்ஜாய் பண்ண போகிறேன். நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்க போகிறேன். எனக்கு தோன்றதை, எனக்கு பிடிச்சதை நான் செஞ்சு நான் மிச்சம் இருக்கிற அந்த கொஞ்சம் வாழ்க்கையை நான் ரொம்ப அழகாக வாழ போகிறேன்ற சென்ஸில் சொன்னாங்கல்ல, அதுதான் எங்களுடைய இயக்குனர் சிவகுமார் முருகேசனோட எழுத்துக்கும் இயக்கத்துக்கும் கிடைச்ச மாபெரும் வெற்றி. விஷயமா இருக்குது. கடைசியாக இந்த இடத்துக்கு நான் வந்து சக்ஸஸ் மீட் வந்து பைசன், அதுக்கப்புறம் இப்போது தாய் கிழவிக்கு இங்கே வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக எல்லோரோட முகத்துலேயும் ஒரு மனநிறைவும் ஒரு அமைதியும், ஒரு படம் இவ்வளோ தூரத்துக்கு பட்டி தொட்டி ஹிட் ஆனதுக்கப்புறம் எல்லாரும் ஒரு முகத்தை பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சது ஒரு அமைதி. அதுக்கு முன்னாடி படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எவ்வளோ பல விஷயங்கள் இருந்தாலும் படம் ரிலீஸ் ஆகி ஹிட் ஆனதுக்கப்புறம் அது ஒரு அமைதியை கொடுக்கும். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வாய்ப்பளித்த எனக்கு என்னுடைய அண்ணன் எஸ்கே அண்ணன் தேங்க்யூ. என்னுடைய இப்போ எல்லா இடத்துலையுமே ஒலிக்கிற ஒரு பேர்னா வந்து பேஷன் ஸ்டுடியோஸ் தான். ஸோ அதோடைய சுதன், ஸோ அவரோடைய எனக்கு வந்து நிறையா ஃபிலிம்ஸ், இப்போ இந்த ஃபிலிம்ஸ் வாய்ப்பு எடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சுதன். ஸோ கலை சார், எல்லாத்தையும் தாண்டி என்னுடைய டைரக்டர் சிவகுமார். சிவகுமார் சார் வந்து எனக்கு ஒரு பிரதர். இந்த படத்தில் வந்து வி ஹவ் மேட் ஸோ மெனி மெமரிஸ். அவர் எப்போவுமே அவர்கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா, ரொம்ப ஒரு அழகான ஒரு விஷயம் சொன்னார். எனக்கு எதை பார்த்துமே பயம் இல்லை சார், எனக்கு என்னோடய வேலையை பார்த்து மட்டும்தான் பயம் அப்படின்னு எப்போவுமே சொல்லுவார். ஸோ அது வந்து அதுதான் வந்து அவர் இப்போ இந்த இடத்துல இருக்கிறதுக்கும் இன்னும் மென்மேலும் உயரங்கள் போகிறதுக்கும் என்னுடைய மனமார்ந்த ப்ரேயர் சார். கண்டிப்பாக நீங்கள் போவீங்க. என்னுடைய மியூசிஷியன்ஸ், என்னுடைய டீம், சவுண்ட் இன்ஜினியர்ஸ், டு ஆல் தட் கேஸ்ட் அண்ட் க்ரூ இன் திஸ் ஃபிலிம், we have done something really good to be அது ரொம்ப ஒரு மெமரபிளாக ஒரு விஷயமா இந்த படத்தில் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வாய்ப்பளித்த அத்தனை பேருக்கும் நன்றி. ப்ரெஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் கான்ஸ்டன்ட் சப்போர்ட். எங்கள் எல்லா படத்துக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. வாய்ப்பளித்த எல்லோருக்கும் நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இது நாங்கள் 8 பேர் சேர்ந்து டைரக்ட் பண்ண படம். இந்த படத்தை எங்களுக்கு நம்பி இந்த படத்தை வாய்ப்பு கொடுத்த என்னுடைய ப்ரொடியூசர் சிவகார்த்திகேயன் சார், சுதன் சார், கலை சார், 3 பேருக்கும் ரொம்ப நன்றி எங்கள் 8 பேர் சார்பா. இது சிவகார்த்திகேயன் சார் அப்படிங்கிற ஒரே ஒரு ஆள் என்னை நம்பின அந்த ஒரு நம்பிக்கையில் ஆரம்பித்த படம் தான் இது. ஏன்னா இந்த படம் கிட்டத்தட்ட நிறைய சாபங்களை தாண்டி கடைசியாக ஒரு இதுக்கு மேலே ஒரு வரம் கிடைக்குமான்ற அளவுக்கு ஒரு இடத்துக்கு வந்து சேர்ந்துருச்சு எங்களுக்கு. இந்த படத்தில் எனக்கு ரொம்ப முக்கியமாக நன்றி சொல்ல வேண்டியது இந்த ப்ரொடக்ஷன் டீம். கார்த்திக் ஐயா, ராகுல் ஐயா, திவாகர் அண்ணன், இவங்க 3 பேரும் எங்களுடைய இபி ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலர்ஸ். நான் நிறைய நேரம் யோசித்தேன், நான் ஏடியா வேலை பார்த்த எல்லா படங்கள்லையுமே அந்த க்ரியேட்டிவ் டைரக்ஷன் டீமும் ப்ரொடக்ஷன் டீமும் சேர்கிற இடத்துல ஒரு சின்ன ஒரு கோல்டு வார் எப்போவுமே இருக்கும். அது பணமும் க்ரியேட்டிவும் சேர்கிற இடத்துல அப்படி இருக்கும் எப்போவுமே. ஆனால் இந்த படத்தில் அப்படி ஒரு தடவை கூட எங்களுக்குள்ளே எந்த விதமான பிரச்சனையுமே வரல. அது ஏன்னு நான் ரொம்ப யோசித்தப்போ நான் அப்சர்வ் பண்ணது ஒன்று தான், இந்த ப்ரொடக்ஷன் எங்களை மாதிரியே அவங்களும் பேஷனாக இந்த படத்துடைய ஒவ்வொரு நாளையும் கிடக்கிறாங்க. அவங்களுக்கு எப்படி பட்ஜெட்டுக்குள்ளே இந்த படத்தை முடிக்கணுன்ற அந்த அக்கறை இருக்கோ, அதே நேரத்தில் டைரக்டர் என்ன நினைக்கிறாரோ அதை எப்படியாவது அவருக்கு எடுத்து கொடுத்துடணுன்ற கடமையும் ஒவ்வொரு நாளும் வச்சுக்கிட்டே கிடக்கிறாங்க. ஸோ அதனால தான் மேபி எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ்லேருந்து வர்ற எல்லா படங்களும் இப்படி வருதோ என்னன்னு எனக்கு தோணுச்சு. ஸோ இந்த ப்ரொடக்ஷனில் வேலை பார்த்த ராகுல் சார், கார்த்திக் சார், திவாகர் அண்ணன் 3 பேருக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா இவங்க 3 பேர் இல்லைன்னா எங்களால் இந்த அவுட் கொடுத்துருக்க முடியும்னு எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அதுக்கப்புறம் என்னுடைய கோ ப்ரொடியூசர் கலை சார் வந்து சீன் பேப்பர் ஷெட்யூலோட ஸ்பாட்டில் உட்காந்துருக்கு நான் பார்த்த ஒரே ப்ரொடியூசர் அவர் தான். இந்த மாண்டேஜுக்கு 1 மணி நேரம் போதுமே, ஏன் எக்ஸ்ட்ரா போயிட்டுருக்காரு அப்படின்னு வெளியில் கேட்குற சத்தங்கள் எனக்கு கேட்கும். அப்பப்போ உள்ளே வருவார், சிவா எல்லாம் ஓகே தானே அப்படின்னு கேட்பார். அந்த வார்த்தைக்கு அர்த்தம் இன்னும் 5 நிமிஷம் சீக்கிரம் ரெடி பண்ணுங்க, அடுத்த ஷாட்டு போங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுக்கப்புறம் இந்த படத்தில் முக்கியமாக எனக்கு நான் இப்போ இவங்களை ரெப்ரசன்ட் பண்ணி டைரக்டர்னு இந்த அப்ரிசியேஷன்ஸ் எல்லாம் வாங்குகிறேன். ஆனால் என்னை விட அரக்கத்தனமாக உழைச்சவங்க இந்த டீம் தான்.
இந்த படத்துக்கு நாங்கள் காஸ்டியூம் டிசைனர் வச்சுக்கல, அதுக்கு பதிலாக அதோடைய எல்லா வேலையும் பார்த்தது ஆனந்த் தான். இந்த படத்தில் பல லொக்கேஷன்ஸ் வாங்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு நாங்கள் விட்டிருந்த டைம்லேயும் ஒவ்வொரு லொக்கேஷன்லேயும் அந்தந்த ஓனர்கிட்ட போய் உட்காந்து கையை பிடிச்சி காலை பிடிச்சி பெர்மிஷன் வாங்கினவன் வந்தான் சாமி. அதுக்கப்புறம் இந்த படத்துடைய ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில் கொஞ்சம் இரக்கமே இல்லாத நிறைய ப்ராப்ஸை கேட்டேன். அது அத்தனையும் அலைஞ்சு திரிஞ்சு தேடி வாங்கினது சாமியும் விசாகனும் தான். இந்த 7 பசங்க ரொம்ப அரக்கத்தனமாக இருந்தாங்கன்னா இவங்களுக்கு நடுவில் இவங்களுக்கு ஈக்குவலாக உழைச்ச ஒரே ஒரு பொண்ணு ப்ரூஸ்னியா இந்த படத்தில். இந்த படத்துடைய காஸ்டியூம் அவள் தான் பார்த்தா. இந்த படத்துடைய வில்லேஜுக்குள்ளே நாங்கள் எப்போ வேணால் எங்கே வேணால் ஷார்ட் வைப்போன்றதுனால செட்டு வண்டி, கேரவன், யூனிட் எதையுமே உள்ளே கொண்டு வரல. எல்லாமே 1 கிலோமீட்டர் தள்ளி இருந்துச்சு. ஸோ இத்தனை ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு பொண்ணாக காஸ்டியூம் வண்டிக்கும் கேரவனுக்கும் அலைஞ்சிக்கிட்டே இருப்பாள். அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் இவங்க பேசிக்கிட்டு இருந்த நிறைய இடத்துல ராஜேஷ்னு ஒரு பேர் சொன்னதை கேட்டிருப்பீங்க. இந்த படம் ஒவ்வொரு ப்ரொடக்ஷனில் ஒவ்வொரு தடவை நான் ஆஃபீஸ் போடும்போதும் முதல் நாள்லேருந்து என் கூட இருந்து ஒவ்வொரு தடவை ட்ராப் ஆகும்போதும் அடுத்து அவனுக்கு என்ன வேலை சொல்கிறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்கிறப்ப எனக்கு எந்த தொந்தரவுமே இல்லாமல் அண்ணே ஒரு வேலை இருக்குது ஊரில் போயிட்டு வந்துடுறேன்னு காணாமல் போயிடுவான். திரும்ப அடுத்த ஆஃபீஸ் போடுறப்ப வந்து சேர்ந்துருவான். இப்போ நான் கடைசியாக இந்த படத்துக்கு இப்போ 3ஆவது தடவை இந்த ஆஃபீஸை போட்டப்போ நான் அவனை கூப்பிடலை. ஏன்னா அவன் ஒரு பெரிய டேரக்டர்கிட்ட ஏடியாக இருந்தான். திடீர்னு ஒரு நாள் ஆஃபீஸ் வந்தான். என்னன்னு கேட்டேன். அந்த வேலையை விட்டுட்டு நான் இங்கே வேலை பார்க்குறேன்னு வந்து நின்ட்டான். அதே மாதிரி மேம்க்கு ஒரு மேக்கப் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு தண்டட்டி அவசரமாக தேவைப்பட்டுச்சு. ஊரில் இருக்கிற யாராவது ஒரு லேடி கிட்ட ஒரு பாட்டிக்கிட்ட தண்டட்டி வாங்கிட்டு வந்துடுறான்னு சொன்னேன். அவனும் வாங்கிட்டு வந்துட்டான். டெஸ்ட் எடுத்துட்டோம். அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு அந்த தண்டட்டியை வந்து கொடுக்கணுன்னா அதுக்கு பதிலாக ஒரு 3 மடங்கு அதிகமான தங்கத்தை அடகாக கொடுத்து வாங்கிட்டு போங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதை அவன் என்கிட்ட சொல்லலை. அவங்க அம்மாவோட தாலிச்சை நான் கழட்டி போய் வச்சு வாங்கிட்டு வந்துட்டான். இது நானும் கௌரியும் ஒன்றா தான் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸாக ஸ்டார்ட் பண்ணோம். இந்த படம் ஆரம்பிக்கிறப்ப அவன் இல்லை. ஆனால் ஒரு ஷூட்டிங் நடந்துக்கிட்டு இருந்த டைமில் கொஞ்சம் இன்னொரு ஆள் அதிகமாக தேவைப்படுதுன்னும் போது அவன் வேறு ஒரு பெரிய பிரச்சனையில் இருந்தான். காலைல கிளம்பி வர முடிய மாட்டான்னு வந்தான். மொத்த படமும் முடிச்சு கொடுத்து இப்போ வரைக்கும் என் கூட தான் நிற்கிறான் அவன். அதே மாதிரி இவன் விக்னேஷ் இந்த படத்துடைய டப்பிங்கை லாக் பண்ணி கொடுத்துட்டு நிவாஸ் சார்கிட்ட சாங்ஸை வாங்கி கொடுத்துட்டு பிஜிஎம் லாக் பண்ணதுக்கப்புறம் இந்த படத்துடைய போஸ்ட்டில் என்ன வேலை நடந்துச்சு எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் அத்தனையும் ஒரே ஆளாக ராத்திரி பகலாக பார்த்து அவன் வந்தான். இவன் ஆதி நான் ஏடியாக இருந்த காலத்துலேருந்து எடிட்டிங் ரிப்போர்ட் எழுதுகிற ஒரு ஆள் ஷூட்டிங்கில் டெப்த்தில் ஃபீல்டு கிளியர் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரே ஆள் இவன் தான். ஸோ அந்தளவுக்கு ஒவ்வொரு ஷாட்டுக்கும் எவ்வளோ ஓட முடியுமோ ஓடுவான் அவன். ஸோ இப்போ இவங்க இல்லைன்னா நான் இங்கே நின்று இந்த டேரக்டர்ன்ற அந்த அப்ரிசியேஷனை வாங்கியிருக்க முடியாது. ஸோ இவங்க எல்லாருக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் இங்கே இந்த படத்தில் வேலை பார்த்த எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் என்னுடைய நன்றி எப்போவுமே இருக்குது. அண்ட் அவங்களுடைய அசிஸ்டன்ஸ் எல்லாம் இந்த படத்துக்கு வேலை பார்த்ததுங்கிறது ஒரு பெரிய உழைப்பு கொடுத்தாங்க. அவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.